வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் முனைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் சம்பவம் இன்னும் சிபிஐ விசாரணையில தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல விஜய் திடீர்னு இதுல இவ்வளவு தீவிரம் காட்டுறதுக்கான காரணம் என்ன? தொடர்ந்து திமுக மீதும் காவல்துறை மீதும் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போறாரு. இத டெல்லியும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல். இந்த கடைசி கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடுறேங்க. டெல்லிக்காரனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னன்னா ஆரியம் மெசேஜ் திராவிடம் இதுதான் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே. வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான். ஆரியத்துக்கு எதிராக இருக்கின்ற ஒரே ஒரு கொள்கை, ஆர்எஸ்க்கு எதிராக நிற்கின்ற ஒரே ஒரு கொள்கை கோட்பாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்யூனிசம் கூட கிடையாது. இன்னைக்கு திராவிடம் தான் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதை முன்னிறுத்தி செல்வது யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக, திமுக. ஆனா அதிமுக ஃபர்ஸ்டே முழுசா வாங்கினதுனால இந்த சிம்பிள்ஸ் கேஸ் 2017 இருந்து ஆரம்பிக்கிற கேஸுகள் சுப்ரீம் கோர்ட்ல 2023 ஒரு தீர்ப்பு வருது. அப்படி இருந்தால் கூட பன்னீர்செல்வத்தை வைத்து கொஞ்சம் விளையாட்டுகள்லாம் விளையாண்டு கொண்டிருக்கிறார். அப்ப அதிமுக ஏறத்தாழ வாங்கி விட்டார்கள். ஹோலி ஓன் சப்சிடரி கம்பெனி ஆஃப் பிஜேபி நம்ம முன்னாடி பல முறை சொல்லியிருக்கிறேன். அப்ப இருக்கிறது மட்டும் திமுக மட்டும்தான். திமுக அதிகாரத்துல இருந்தது. அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணிக்கொண்டு திமுக பல விஷயங்கள் செஞ்சுச்சு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திராவிடன் என்ற அந்த ஐடென்டிட்டியை நிலைநாட்டுகிறது தான் முக்கியமான ஒரு கவனம் அவர்கள் செலுத்தினார்கள். வி ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் யூ என்ற அந்த கோட்பாடை மிக தெளிவாக எடுத்துரைத்த ஒரு விஷயம். அப்ப அதை காலி பண்ண வேண்டும் என்றால் இங்க அதற்கு நிகரான இன்னொருத்தர் வர வேண்டும். என்ன முக்கியமான பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, மைனாரிட்டி ஓட் பேங்க் திமுகவும் திமுகனாலும் சரி, அதே மாதிரி அதிமுக பாஜக இல்லாத அதிமுகனாலும் சரி அவர்களுக்கு போய்விடும். இப்ப திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் இருக்கிறதுனால ஒரு 13% 14% அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் அப்படியே சுளையா வந்துருது. அதை சூறையாட வேண்டும். அதற்கு சூறையாட வேண்டிய எவ்வளவோ ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தாலும் ஒண்ணுமே கடைசியில நடக்கவில்லை. கடைசியில விஜய் என்று ஒருத்தர் வர்றாரு. விஜய் அப்படியே கவுத்து விட்டுறாரு. இன்னைக்கு இந்த திராவிடம் தமிழ்நாட்டுல கிடையாது. தாவைக்காலும் திராவிடம் கிடையாது. அவர் பேசினா கூட, விஜய் எவ்வளவுதான் பேசினா கூட, பெரியார் கொள்கைகள் பெரியார் கோட்பாடு எல்லாம் பேசினா கூட அவர் கொள்கைகள் என்றுதான் பேசுறாரே தவிர அதை தாண்டி ஒரு விஷயம் அவர் சொல்லவில்லை என்றுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அப்போ பெரியார் என்று சொல்லளவில் இல்லை என்றால் சாப்பாடுக்கு உப்பு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெரியாரை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு தாவேகா இருக்கிறது. அதை தாண்டி பெரியாருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் நீங்க முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக அதை ஒத்துக்கொள்ளலாம். மத்திய அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை, பாஜகவுக்கு இக்கட்டான சூழ்நிலை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இன்னைக்கு திராவிடம் பேசுகின்ற திமுக இன்னைக்கு அகற்றப்பட்டிருக்கிறது. அதனால வேற எவன் வந்தாலும் உட்கார்ந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது தெளிவான நிலைப்பாடுகள் ஒரு அதை சுருக்கி பார்க்கும்போது நாம ஒரு திருப்பரங்குன்றம் விஷயமானாலும் சரி, எஃப்சிஆரை போன்ற விஷயங்களானாலும் சரி, கிறிஸ்தவர்களை பாதிக்கின்ற விஷயங்களாலும் இந்த விஷயங்கள்ல தெளிவான நிலைப்பாடுகள் எடுக்காம சும்மா போயிட்டு ஏனோதானோன்னு ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல போடுறதுனால அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் பேச வேண்டாம், அவர்களுக்கு கோபம் வந்து விடும், யாருக்கு மோடி அமித்ஷாவுக்கு கோபம் வந்து விடும், அதனால பேச வேண்டாம் என்ற அடிப்படையில் இருக்கிறார்கள். இதுதான் அவர்களை பொறுத்தவரை. என்ன வேணா சொல்லிட்டு போட்டுங்க, திராவிடம் கிடையாதுங்க. அதுதான் பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் இதனாலதான் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிபிஐனுடைய விசாரணை நடக்கிறது. சிபிஐனுடைய விசாரணையில் மிக தெளிவாக இருக்கிறது. அவர்களுக்கு காலக்கெடு கொடுத்து 3 மாசம் டைம் கொடுத்தாங்க. ஜனவரியில வந்திருக்க வேண்டிய தீர்ப்பு 2026 ஜனவரியில சிபிஐ தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பித்திருந்தால் நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கும். சிபிஐ சமர்ப்பிக்கவே மாட்டேங்குதுன்றதான் நமக்கு தெரிகிறது. அதற்கும் ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஒரு மானிட்டரிங் கமிட்டில ஜட்ஜ் தலைமை இருக்கிறாரு. அவர் கூட இதை பத்தி இன்னும் ஒரு கருத்தும் வெளியிடவில்லை. சுப்ரீம் கோர்ட் அதை கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறது. இப்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறது. அப்ப நமக்கு மிக தெளிவாக தெரிகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், கரூர்ல ஒரு சின்ன ஒரு கேப் விஜய் கிடைச்சிருக்கிறது. என்ன கேப்னு பாத்தீங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் இதை பத்தி ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஒண்ணு. ரெண்டாவது மத்திய அரசாங்கம் இதுல கூர்ந்து கவனிப்பு வேண்டாம். அதாவது திமுக இல்லை, அதனால நாம இப்படியே போய்கொண்டிருக்கட்டும், வண்டி இப்படியே ஓடிக்கொண்டிருக்கட்டும், நமக்கு ஒன்றும் அங்க ஸ்டேக்ஸ் இல்லை. திமுக இல்லாதனால திராவிடம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது, மாநில உரிமைகள் வராது. டீலிமிட்டேஷன் பேசியிருக்காரு. அர்த்தமற்ற பேச்சாளர் நான் காண்கிறேன். டீலிமிட்டேஷன் வரத்தான் போது அதை எப்படி நீங்க உட்கொள்ள போறீங்கன்றதுதான் விஷயமா இருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கும்போது நிச்சயமாக அவர் ஒரு கேப் அங்க பாக்குறாரு. அந்த கேப்ல தான் வச்சு ஏறி பூந்து அடிச்சிடறாரு. என்ன அடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நான் இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுங்க, எல்லாமே அரசாங்கம் தான் செஞ்சுச்சுட்டு. அதாவது இத்தனை பேர்
கொல்லப்படுவதற்கு காரணம் சாகரக்குன்னு சொல்ல மாட்டேன், கொல்லப்பட்டார்கள். இந்த கொலைக்கு காரணம் வந்து விஜய் வந்ததுனாலதான் இந்த விஷயம் நடந்ததே தவிர வேற ஒரு காரணமும் கிடையாது. அப்போ அவர் வந்து அதை பத்தி பேசவே இல்லை. அந்த கூட்டத்தில் இதுவரை அவர் அதை பத்தி பேசவே இல்லை. ஆனால் என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சூழ்ச்சி நடந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் பேசுறாரு. அதான் நான் ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன். அந்த டவுன் டிஎஸ்பியோ இல்லை என்றால் அங்கிருந்து அந்த சமயத்தில் இந்த எஸ்பியோ வந்து ஒரு காலத்துல பேசத்தான் போறாங்க. அவர்கள் பேசும்போது நீங்க எங்க உங்களுடைய முகத்தை கொண்டு வச்சிருக்கீங்கன்னு நான் இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறேன். நிச்சயமா அது நடக்கத்தான் போகுது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடக்கத்தான் போகுது. அதனாலதான் இவ்வளவு ஒரு லாங் ரோப்பு, என்ன வேணா பேசிக்கொள்ளலாம். டெல்லியில் இருக்கிறவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். எனக்கு ஒரு ஃப்ரீ ரோப் இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது, ஒரு ஃப்ரீ ரோடு எனக்கு கிடைச்சிருச்சு, நான் என்ன வேணா பேசுவேன் அப்படின்ற அர்த்தத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முதல்வருக்கு உகந்த பேசி நிச்சயமாக கிடையாது. ஒரு பக்கம் வந்து காவல்துறை அன்னைக்கு எங்களை தடுத்து நிறுத்தி இருந்தா நாங்க திரும்பி போயிருப்போம்ல. உங்களை நம்பிதான் வந்தேன், நம்புன என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னு பேசுறாரு. இன்னைக்கு அதே காவல்துறைக்கு அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா இது போன்ற கான்ஸ்பிரசிஸ பேசிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அரசு வேலை ஆன் கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ்ன்னு இந்த விக்டிம்ஸ்க்கு கொடுக்கறது மூலமா இதுக்கு அரசுதான் பொறுப்பு அப்படின்னு ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜியை வந்து அவர் வந்து நிறுவ முயற்சி பண்றாரோ அப்படின்னும் தோணுது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல டவுன் டிஎஸ்பி எந்த அளவுக்கு அழுதாரு, எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இந்த டிரைவர் கிட்ட சொன்னாருலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு. 50 மீட்டர் முன்னால் நிறுத்துங்க, எவ்வளவோ அட்வைஸ் தான் அவர் கொடுத்தாள். செல்வராஜ் எவ்வளவோ வந்து முயற்சி பண்றாரு. ஆனால் வந்து அவரை எல்லாம் செவி சாய்க்காமல் முன்னாடி போனா தான் இன்னும் கொஞ்சம் கெத்தா இருக்கும், கிரௌடு அதிகமா வரும். அதுக்கப்புறம் அங்க போன பிறகு ஒரு 10 நிமிடம் வந்து லைட் ஆஃப் பண்றாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற லைட் ஆஃப் பண்றாங்க. இவரை காண முடியவில்லைன்னு சொல்லிட்டு அந்த கிரௌட்ஸ் வந்து சர்ஜ் ஆகுது. அப்பதான் வந்து ஸ்டாம்பீட் நடக்கிறதே தவிர இது வேற யாருமே காரணம் கிடையாது. இவர்கள் தான் காரணம் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. இது முக்கியமான, இது எவ்வளவோ வாட்டி பேசிட்டோம். இதுதான் முக்கியமான நிகழ்வு. இதான் அதே வண்டியை எடுத்துட்டு போறாங்க. என்ன தைரியம் பாருங்களேன், என்ன தெனாவட்டு பாருங்க, என்ன திமிரு பாருங்க. அதே வண்டியை, அந்த கொலைக்கு காரணமாக அதே வண்டியை, 41 பேருடைய கொலைக்கு காரணமாக அதே வண்டியை எடுத்துட்டு போய் அதே ஸ்பாட்டில் நின்று அதே டயலாக் இருக்கு. என்ன இது வந்து உலக வரலாற்றில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நீரோ கூட இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமான ஒரு முன்னுதாரணம் வந்து இன்னைக்கு ஒரு முதல்வர் வந்து செட் பண்ணியிருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க கேட்ட கேள்வி, இந்த அரசாங்க வேலை, இது எந்த ஹவு கேன் யூ ஜஸ்டிஃபைட்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏனென்றால் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அந்த நிகழ்வுக்கு ஒரே ஒரு காம்பன்சேஷன் தான். அந்த ஒரு நிகழ்வுக்கு என்ன காம்பன்சேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வந்து அரசாங்கம் கொடுக்கறது. மு.க. ஸ்டாலின் முதல்வரா இருக்கிறாரு, கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது மறுபடியும் இன்னொரு காம்பன்சேஷன் வந்து கொடுக்கறது அரசாங்கத்துல அது வழக்கம் கிடையாது. அது வந்து ஆக்சுவலி கோயிங் எகெயின்ஸ்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இவ்வளவு இருக்குது. அப்கோர்ஸ் 20 லட்சம் இவங்க கொடுத்தாங்க, அது வந்து தேவைக்கு கொடுத்து அது வந்து நம்ம கணக்கில் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கட்சியிலிருந்து கொடுக்குற விஷயம் வேற, அது அரசாங்கம் கொடுக்கறது கிடையாது. அரசாங்கம் வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருச்சு. அப்ப நீங்க இந்த 10 லட்சம் ரூபாய் வந்து திருப்பி வாங்க போறீங்களா? அந்த கேள்வி இருக்கா இல்லையா? இந்த 31 பேர் வேலையை அளிக்கப்பட்ட இந்த 31 பேர் வந்து அது 10 லட்சம் வந்து திருப்பி கொடுக்க போறாங்களா? ஏன்னா ஒரு காம்பன்சேஷன் தான் ஒரு விஷயத்துக்கு, அதாவது ஒரு நிகழ்வு நடந்து விட்டால் அந்த நிகழ்வுக்காக ஒரே ஒரு காம்பன்சேஷன் தான் முடியுமே தவிர 2 காம்பன்சேஷன் நிச்சயமாக முடியாது. ஒன்னும் வந்து கோர்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்க 10 லட்சம் 20 லட்சமோ இல்லை என்றால் இல்ல நீங்க வேலை கொடுத்தான் ஆக வேண்டும் என்ற கோர்ட் வந்து உத்தரவு இடலாமே தவிர வேற யாரும் வந்து அதுல வந்து இன்டர்ஃபியர் பண்ணிட்டு, ஒரு அரசாங்கம் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிட்டு நான் கொடுப்போம் என்ற அந்த நிலைப்பாடு எடுத்தால் நிச்சயமாக வந்து கோர்ட் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும். அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஸ்ட்ரைக் டவுன் தான் ஆக போறது என்றதான் ஐ மீன் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தெரிஞ்ச அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஐபிசி தெரிஞ்ச, இல்லை என்றால் இப்ப என்ன பிஎன்எஸ்எஸ் ஏதோ ஒன்று சொல்றாங்களே, இந்தியன் பீனல் கோட் வந்து இருக்கிறதெல்லாம் மாத்தி வாயில் நுழையாத ஒரு பேரை வச்சிருக்காங்களா, அதுல இருக்கிற சரத்துக்கள் எடுத்து பார்த்தாலும் சரி இதுதான் இருக்கும்ன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப அது என்னை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையா காணுது. நீங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து நிச்சயமா உண்மையான விஷயம் தான். அதாவது அரசாங்கம் தான் காரணம், அதனால அரசாங்கம் வேலை என்பது நிச்சயமாக பொருந்தத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கிறது. அது வேணா ஆர்குமெண்டா கூட வரலாம். அடுத்தது கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வரும்போது செங்கோட்டையன் அப்படித்தான் ஆர்கியூ பண்றாரு. நேத்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது, அப்ப வந்து அரசு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்தோம்னா நீங்க எல்லாம் கேள்வி கேட்கலையே, இப்ப ஏன் கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அன்னைக்கு ஸ்டேட் எக்ஸஸ் காரணமாக இருந்ததுனால அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு காம்பன்சேஷன் கொடுத்து நீங்க ஸ்டேட் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நிறுவ முயற்சி பண்றீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. ஆமா, இது வந்து சுட்டுக் கொல்லப்படவில்லை என்பதுதான் என்னுடைய இன்ஃபர்மேஷனா இருக்கு. கரூரில் நடந்த ஒண்ணுமே வந்து யாருமே போலீஸ்காரர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு நம்ம பார்த்ததுதான். அந்த காட்சிகள் நம்ம லைவ் பார்த்த விஷயம் தான்.
அப்ப அதுல வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து செங்கோட்டையனுக்கு இருக்கு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏனென்றால் எங்க போனாலும் ஜால்ரா அடிக்கிறது தான் இவர்களுடைய பொழப்பா இருக்கிறது. வேற வழியே கிடையாது. என்ன அப்படி ஜால்ரா அடிச்சு கூட இன்னைக்கு வந்து கேபினெட்ல வந்து 5வது இடத்துல தான் இருக்காரு. சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் எம்ஜிஆர் கூட இருந்த நபர் இன்னைக்கு வந்து என்ன ஆகலன்னு பாருங்களேன். நான் எப்போ சொன்னேன் அவர்கிட்ட ரிட்டையர் பண்ணி போறதா உங்களுக்கு நல்லதா இருக்கும்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் கேட்கவில்லை. அது என்ன பண்றது நம்ம அதாவது அதிகார ஆசை வந்து விட்டால் அப்புறம் யாரு காலில் வேணாலும் விழுறதுக்கு தயாரா இருக்குங்க. அப்பதானே நிக்க முடியும். அப்ப அதுதான் செங்கோட்டையனை போன்றவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். என்ன வேணா ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஒண்ணு. 2வது வந்து இது வந்து ஒரு கோர்ட் ஆஃப் லால போய் நீங்க ஆர்கியூ பண்ணீங்கன்னா, அப்புறம் அவங்க கேட்பாங்க 10 லட்சம் திருப்பி கொடுத்துருவாங்க. இஸ் தட் ஓகேன்றதுதான். அடுத்து வந்து இது டெம்பரரி ஜாபாக தான் கோர்ட்டே சொல்லி இருக்கிறது. இது இதை நான் சொல்றேன். இவர்கள் வந்து சர்வீஸ்ல இருக்கும் வரை அது இப்போ அவங்க 30 வருஷம் இருந்தாலும் சரி 40 வருஷம் இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு ஒரு அங்கலாப்பில் இருக்கின்ற ஒரு 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 குரூப்பாக தான் இருக்கும் என்ற ஐ எம் டெலிங் யூ தெர் வில் பி லாட் ஆஃப் லீகல் சேலஞ்சஸ். அந்த லீகல் சேலஞ்ச் வந்து இங்க முடியலனா கூட சுப்ரீம் கோர்ட்ல போய் நிற்கும். ஏங்க நீங்க முந்தானேத்து வந்து லயலா கல்லூரியில வந்து ஒரு இது நடக்குது. என்னது ஜாப் ஃபேர் நடக்குது. அங்க ஸ்டாம்பீட் லெவல்ல கிரௌடுங்க அங்க. அந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இன்றி தவிக்கின்ற ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. இந்தியா பூரா இருக்கிறது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நான் பார்த்துக்கிறோம். அதாவது ஒரு 10 போஸ்ட்டுக்கு இல்லைன்னா 100 போஸ்ட்டுக்கு வந்து ரயில்வே போஸ்ட்டுக்கு கிளாஸ் 4 போஸ்ட்டுக்கு வந்து அதாவது பேசிக்கலி ஸ்வீப்பர் போஸ்ட்டுக்கு அந்த போஸ்ட்டுக்கு வந்து லட்சக்கணக்கான நபர்கள் வந்து அப்ளை பண்ணுகின்ற ஒரு நாட்டில் வந்து திடீர்னு நீங்க வந்து உங்க கட்சியினுடைய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் வந்து 41 பேர் செத்து போயிட்டாங்க. அதுல 31 பேருக்கு வந்து நீங்க ஜாப் கொடுக்குறீங்கன்னா அது எந்த மாதிரி மக்கள் வந்து எடுத்துக்கொள்வார்கள் என்றது இருக்கு இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு வந்து இன்னல்கள் இருக்கின்ற இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு 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 ஜனத்தை ஒரு ஒரு பீப்புள் கிட்ட இவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எங்க கட்சி இதுல வந்து நிகழ்ந்து நடந்திருக்கேன், நான் அவங்களுக்கு வேலை கொடுப்போம் என்று சொல்லும்போது அது வந்து நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். கேஸ் வந்து கொண்டே தான் இருக்கும். எவ்ரி சிங்கிள் டே அவங்க சர்வீஸ்ல இருக்கிற எவ்ரி சிங்கிள் டே அவங்க வந்து டென்ஷனாக தான் இருக்க வேண்டும். இது தேவையற்ற விஷயமாகத்தான் நான் காண்கிறேன். விஜய் வந்து நான் அது ஐ திங்க் ஒரு ட்விட்டரோட போட்டிருந்தேன். அதாவது ஒரு கார்பரேட் ஜாப் வேணா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம். இப்போ எத்தனை கார்பரேட் இருக்கிறாங்க எடுத்துப்பாங்க. எவ்வளவோ எம்ஓயூஸ் கையெழுத்தாடுது. அப்புறம் எக்ஸ்பேன்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. தாராளமாக வந்து கார்பரேட்ல நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா அதுல பிரச்சனையே கிடையாது. நீங்க அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எங்கேயோ போயிடலாம். கவர்மெண்ட்ல பெர்ஃபார்மன்ஸுக்கெல்லாம் ஒரு மார்க்கும் கிடையாது, ஒரு இன்சென்டிவும் கிடையாது. நீங்க கவர்மெண்ட்ல போனீங்கன்னா அப்படியே உட்காந்து கடைசியில வந்து 35 வருஷத்துக்கு பிறகு வந்து ஒரு டெப்டி ரெஜிஸ்டராக இல்லை என்றால் ஒரு ஒரு அந்த அதுக்கு நிகராக ஒரு போஸ்டாக ஒரு 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 கிளாஸ் 2 போஸ்ட்ல ரிட்டையர் ஆக போறீங்க. இவ்வளவுதான் நடக்க போதே தவிர வேற ஒண்ணுமே முக்கியமாக வரப்போறது இல்லை. அப்ப இதெல்லாம் செய்திருக்கலாம். அதையெல்லாம் தவிர்த்துட்டு வேணுமென்று இல்லை நான் கவர்மெண்ட் ஜாப் தான் கொடுப்பேன் ஏனென்றால் அரசாங்கம் செய்தது என்று அவர் நிற்கும் போதுதான் அது பிரச்சனையாக நான் காண்கிறேன். இப்ப திமுக தரப்புல இருந்து சிபிஐல வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து ப்ரொசீட் பண்ணணும் அகேன்ஸ்ட் ஆதவ் அர்ஜுனா அண்ட் விஜய் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு மாநில முதலமைச்சரை நாங்க வழி நடத்த முடியாது, அவருக்கு பேச்சு சுதந்திரம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. திமுகவுடைய இந்த எதிர்ப்பு வந்து எடுபடும்னு நினைக்கிறீங்களா? சிபிஐ இதுல ஃபர்தரா வந்து கண்டெம்ட் சார்ஜஸ் ஏதாவது ஃபைல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மொச்சப்பட்டேங்க. எதுக்கு என்ன வாட் ஆர் தே ட்ரைங் டு டு? ஏங்க திமுக தான் இதுல வந்து முக்கியமான ஒரு ஆப்போசிட் பார்ட்டியா காணப்படுகிறது. நீங்களே போய் நின்று அதாவது இதுல இண்டிவிஜுவல்ஸுக்கு வந்து நான் வந்து இதுல வந்து பேர் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட நான் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர்களே செய்யற விஷயமா இருக்கிறது. ஒரு ஒரு கட்சி என்ற அந்த ஒரு நினைப்பு இருந்தா நிச்சயமாக ஏதோ ஒரு என்ஜிஓ வச்சு போட வச்சிருப்பாங்க. எங்க திமுக செய்யாத கோர்ட்டு கேஸ் இல்ல. திமுக வந்து கோர்ட்டை எந்த அளவுக்கு வந்து பொலிட்டிக்கல் லென்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்குன்னு நமக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றாக தெரியும். எங்க ஜெயலலிதா கேஸ்ல கூட 1996 வந்து கோர்ட்டே கேட்கறது ஏன் அவர்களை அரெஸ்ட் பண்ணவில்லை என்று கோர்ட் கேட்ட பிறகுதான் இவர் போய் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அரசியல் தெரிஞ்ச கட்சி, அந்த அளவுக்கு கோர்ட்டினுடைய ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்ச கட்சி வந்து திடீர்னு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அந்த கட்சியை போயிட்டு வந்து ஒரு வழக்குல வந்து பார்ட்டா இருக்கும்போது தான் அது பிரச்சனையா இருக்காது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு திமுக போயிருக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கரூர் மக்கள் அஃபெக்டட் கரூர் பீப்புள் நோ இல்லை என்றால் கரூர் மக்கள் என்றோ ஏதோ ஒரு அமைப்பு வந்து போயிருக்கணும். அது திமுக போயிருக்கூடாது. அது செஞ்ச முதல் தப்பு. மறுபடியும் செய்கின்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் தான் சிபிஐக்கு போயிட்டு மறுபடியும் மனு கொடுக்கிறார்களே தவிர அது கரூர் மக்கள் செய்யவில்லை. அப்ப எவ்வளவு ஒரு 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 அரசியல் தெரியாத ஒரு பாலிடிக்ஸ் தெரியாத ஒரு நபர் தான் இவ்வளவு மோசமாக இதை வந்து கையாள முடியும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்குது. தேவையில்லை. இது இப்படி செய்ய வேண்டிய அவசியம் திமுக கிடையாது என்றுதான் நினைக்கிறேன். இட் இஸ் எக்ஸ்போசிங் த பார்ட்டி பியாண்ட் ஹோப்ங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிகிறது.
திமுகவுக்கு ஒரு 6 மாசம் ஹனிமூன் பீரியட் தேவைப்படுமா சார்? தாவேகா எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது தெரியாம திமுக தவிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கம்முன்னு இருந்தாலே போதுங்கிறேன் நான். என்னை பொறுத்தளவுல வந்து சி எதிர்வினை எவ்வளவோ வந்துட்டு இருக்கு. அதாவது இப்ப வந்து அமைச்சர்களை வந்து கைது செய்யறது, இல்லையென்றால் கைது செய்ய முயற்சி நடக்கிறது. அப்ப இந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது, உங்களுக்கு தாராளமாக கன்டென்ட் அவங்களே தந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தந்த கன்டென்ட்டே நீங்க வச்சு ம அத பத்தி பேசினாலே போதும். இல்லன்னா அதற்கு எதிர்வினை ஆற்றினாலே போதும். இப்ப வந்து 3 அமைச்சர்கள வந்து கைது செய்து பார்த்தாங்க. என்னாச்சு? அது எவ்வளவு பெரிய ஸ்கோர் வந்து திமுக செஞ்சது என்று திமுகவுக்கே தெரியாது. ஏனென்றால் ஒருத்தர் வந்து 12 மணி நேரம் கைது செய்யறாங்க. அதுக்கு மேல வச்சிருக்க முடியல. மேஜிஸ்ட்ரேட் வந்து பெயில் குடுத்துறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு வெளிய வந்து என்ன வந்து வாங்க பார்த்தாங்க அப்படிங்கிறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன். என்ன வந்து மிரட்டுனாங்க, வாங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய அந்த ஒரு ஈவினிங்க்கு எவ்வளவு பெரிய சலசலப்பு ஏற்படுச்சு. அடுத்ததாக செந்தில் பாலாஜி. அவர வந்து புடிக்கவே முடியல. அவர் வந்து கடைசியில போய் ஹைகோர்ட்ல போயிட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து வாங்கிட்டாரு. அது நிக்குது. 3வது வந்து தண்டராம்பேட்டு வேலு. வேலு வந்து ஓடி போயிட்டாருன்னு ஒரு முதல்வர் பேசுறாரு. தவறா பேசுறாரு. வேலு வந்து தெளிவா எடுத்து காமிச்சிட்டாரு. இந்த மாரி எனக்கு வந்து இப்ப 15ஆம் தேதி புக் பண்ணேன். ஆனா நீ ரெய்டு வந்ததுனால இன்னும் 2 நாள் தள்ளி போட்டு அதன் பிறகு போனேன். தேர்தலுக்கு பிறகு எப்படியும் போறதா தான் இருந்தேன். அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. நான் போனேன், அத முடிச்சேன், திரும்பி வந்துட்டேன். அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவர் தெளிவாக சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து லுக் அவுட் நோட்டீஸ் வந்து குடுக்குறாங்க. என்ன லூசுத்தனமான வேலைன்னு பாருங்க. ஏ ஏங்க பேசிக்ஸ் தெரியாம நீங்க வந்து இது செய்ய பிரச்சனையா இருக்குது. ஏன் நான் கேட்கிறேன். ஒரு 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 ஆக்டிவ் பாலிட்டிஷியன் திமுகல வந்து அடுத்ததாக ஒரு தலைமை நிலைக்கு வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு, இல்லை என்றால் அதுக்காக பாடுபடுகின்ற ஒரு நபர். அப்படி இருக்கிற நபர் வெளியூர்ல போய் ஒளிஞ்சிருப்பாரு. கொஞ்சம் கூட ஒரு ஒரு இதே கிடையாதுங்க. இது ஏதோ போலீஸ்காரன் செய்ற விஷயமா தான் எனக்கு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா பேசிக் அறிவு இருந்தா அத செய்ய மாட்டாங்க. அவரு எப்படி வரத்தான் போறாரு. 10 நாளோ, 20 நாளோ அவ்வளவுதான் வித்தியாசம். இவரு தெரிஞ்ச உடனே இவரு வந்து திரும்பி வந்துடுறாரு. திரும்பி வந்துட்டு நேரா வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் காமிக்கிறாரு. இது அங்கேயே ஏர்போர்ட்ல நின்னு எல்லாம் சொல்லிட்டு போயிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு சறுக்கு இது வந்து தாவேகாக்கு. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய ரீல்ஸ்ல வந்து இது வராது. அப்போ பொது புத்தியில் வந்து people who have a little bit of intelligence will understand. செந்தில் பாலாஜி பிராக்கெட் போட பார்த்தாங்க முடியல. தண்டராம்பட்டு வேலு பிராக்கெட் போட பார்த்தாங்க முடியல. அனிதா ராதாகிருஷ்ணன் போட பார்த்தாங்க முடியல. இனி இப்ப இருக்கிறது கே நேரு மேலதான் ஒரு இப்ப வந்து எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆக போகுதுன்னு நம்ம பார்ப்போம். இடிக்கு இனி இப்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிகாரத்தில் கிடையாது. அதனால இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இனி இப்ப முழுக்க வந்து திரிணாமுல்ல வந்து காலி பண்றதுல தான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. அப்ப எல்லாத்தையும் வந்து அங்க இருக்கின்ற நபர்களை வந்து ஒவ்வொருத்தரையும் காலி பண்ணணும். இப்ப வந்து வங்கி கணக்கு முடக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இனி அடுத்து கர்நாடகால பார்க்கணும். ஸ்ட்ரென்த் அவ்வளவுதான் கம்மியா தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ் கார தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இருக்கிற ஆர்எஸ்எஸ் காரன் பூரா வந்து ஒன்னும் கர்நாடகால கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்து வந்து இங்க வெஸ்ட் பெங்கால்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுலதான் இருக்காங்க. அப்ப முழுக்க இங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலைமை தெரியுது. அப்ப இது வந்து மறுபடியும் அடி வாங்க வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க நினைக்கலாம் நாங்க சூப்பரா பண்ணிட்டாங்க, நாங்க வந்து இந்த ஊழலை ஒழிச்சிட்டோம்னு நீங்க வந்து நினைக்கலாமே தவிர, நிச்சயமாக அதை தாண்டி ஒரு விஷயம் கிடையாது. உங்களுடைய பப்ளிசிட்டிக்கு இது வேணா நன்றாக இருக்கலாம். அதை தாண்டி நிச்சயமாக ஒரு பொது புத்திக்கு வந்து இது வந்து ஏற்கக்கூடிய விஷயமா இது கிடையாது. அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ்ன்னு தான் விஜயோடைய அரசியல் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். சமீபத்துல உதயநிதிக்கு பிராக்கெட் போட ஆரம்பிச்சிருக்கிறார். அதாவது ஸ்டாலின் நல்லவர், உதயநிதி கெட்டவர் அப்படிங்கிற ஒரு புது வியூகத்தை வந்து இவர் கையில எடுக்கிறாரு. தேர்தலுக்கு முன்னால ஒட்டுமொத்த திமுகவையும் தீய சக்தின்னு சொன்னவரு, இப்போ உதயநிதியை மட்டும் அந்த வளையத்துக்குள்ள வச்சு ஒரு அரசியல் வியூகத்தை அமைக்கிறாரு. இதற்கு பின்னால இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு நினைக்கிறேன்? இல்ல நான் பரம்பரை சொல்லியிருக்கேன். விஜய் வெர்சஸ் உதய்ன்னு வந்து விட்டால் அது விஜய்க்கு வெற்றி தான். ஏனென்றால் உதய் வந்து விஜய் மாதிரி பெரிய ஸ்டார் கிடையாது. அவ்வளவு சக்சஸ்ஃபுல் கிடையாது. அப்ப அது அவரை பொறுத்தவரை அது அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு இலக்காக அவர் வந்து விஜய் வந்து நினைக்கிறார். அதை தாண்டி பர்சனல் ரைவல்ரி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதை ரெண்டும் வைத்துக் கொண்டுதான் ஒரு பர்சனல் இஷ்யூ அதை வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூவா மாத்த பாக்குறாங்க. இதுல வந்து வேற யாரும் வேண்டாம். அதாவது மு.க. ஸ்டாலினுக்கு பின்னே போனா அது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். இன்னைக்கே வந்து அவருக்கு வந்து பாசிட்டிவா ஒரு ஃபீலிங் வந்து தமிழ்நாட்டு எம்பாடும் இருக்கிறது. பல நபர்கள் வந்து ஆமாங்க திமுக வந்து ஊழல் கட்சிங்க, ஆனா இவர் தோற்றக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பலரும் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக வந்துடக்கூடாது, ஆனா இவர் ஜெயிச்சிருக்கணும். இந்த விஷயங்கள் வந்து பொதுவாக வந்து பேசப்படுகிறது. இன்க்ளூடிங் விடுதலை சிறுத்தைகளிலிருந்து ஆரம்பித்து பாக்கி எல்லா கட்சிகளும் அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ அவரை வந்து சும்மா சீண்ட வேண்டிய அவசியம் வேண்டாம். நல்ல பாலிடிக்ஸ் தான், என்னை பொறுத்தவரை நல்ல பாலிடிக்ஸ் தான். ஏனென்றால் உதய் கூட நீங்க உதய்க்கு எகேன்ஸ்டா நீங்க அரசியல் பண்ணும்போது உங்களுக்கு the chances of victory is winning that battle is very high.
ஆனா அதுக்கு என்ன பண்ண வேண்டும் என்றால் நீங்க அசம்பிளிக்குள்ளாலே நீங்க பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ உதய் வந்து ஒரு விஷயம் வந்து பேசுறாருன்னா அதுக்கு டப்புன்னு எதிர்வினை ஆற்றக்கூடிய இடத்துல வந்து விஜய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் டெஃபினட்டாக அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா அவர்களுக்கு மாறும். பொறுத்திருந்து பார்ப்போம். இது சும்மா நீங்க ஃப்ரேம் பண்றதுல மட்டும் கிடையாது. நீங்க அதை எப்படி ஆக்ட் பண்றீங்கன்னு இருக்குது. அது உங்களுடைய ஆக்டிங்கும் அதுல வந்து இப்போ 2 ஆக்டர்ஸ், அந்த 2 ஆக்டர்ஸ்ல வந்து யார் சிறந்த நடிகர் என்று அரசியல் யார் சிறந்த நடிகர் என்று கூடிய விரைவில் நமக்கு தெரிய வரும். களத்துல 3வதா ஒரு ஆக்டர் குதிச்சிருக்காரு சார். நேத்துக்கு பொள்ளாச்சியில வந்து அண்ணாமலையுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு நடந்திருக்கு. அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப டெக்னிக்கலா ஒரு பக்கம் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு குடுக்குற மாதிரி பேசுறாரு. இன்னும் 1 வருஷம் டைம் குடுப்போம் அப்படின்னு தாவேகாவுக்கு ஆதரவு குடுக்குறாரு. ஆனா அதே திமுகவுடைய ஊழல விமர்சனம் பண்றாரு. அவங்க 10,00,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க பாருங்க இன்னும் 5 வருஷத்துல இந்த 10,00,000 கோடிய தாவேகா கடன் வாங்கி 15,00,000 கோடியா மாத்திரும். அப்ப நான் வந்து பேசுறேன் அப்படின்னு ஒரு செக்கையும் வைக்கிறாரு. அண்ணாமலையுடைய வியூகம் என்ன? இமிடியேட் டார்கெட் உதயநிதி, லாங் டெர்ம் டார்கெட் விஜய் அப்படின்னு செயல்படுறாரா களத்துல? யாருடைய வாக்கு வங்கியை நோக்கி அண்ணாமலையுடைய பயணம் இருக்குன்னு? அண்ணாமலை வந்து AK-47 மாதிரிங்க. AK-47 உடைய இது என்னன்னா நிறைய புல்லட்ஸ் இருக்கும். ஆனா அது வந்து பாயிண்டா ஒரு இடத்துல வந்து குறி வைக்காது. நீங்க ஜெனரல் பத்மநாபன் கிட்ட சொல்லுவார். முன்னாடி ஆர்மி சீஃபா இருந்தவர் 2002 இருந்த 2001 டைம்ல அவரு மேல ஒரு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அதுக்கு முன்னாடி இருந்த டைம்ல வந்து ஒரு AK-47 வச்சு ஒரு பெரிய பர்ஸ்டே நடந்தது. ஒரு பெரிய பர்ஸ்ட் நடந்தது. அது வந்து தப்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னா அது AK-47 அதனால தப்பிச்சேன்ட்டு. ஏன்னா அது குறி வச்சு அந்த குறியில போய் நீ படாது. அதான் இதுதான் அண்ணாமலை. அண்ணாமலையினுடைய இது சப்ஸ்டாண்டிவ் இஷ்யூ மட்டும் எடுத்துக்கலாம். அரசியல் விடுங்க. ஏன்னா இப்ப வந்து அவர் அரசியல் கிடையாது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடத்தை பத்தி பேசுறாரு. கடன் வாங்காம ஒரு அரசாங்கம் வந்து நீடிக்க முடியாது, நிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. மத்திய அரசாங்கம் நெருக்குகின்ற சூழலில் வந்து யாருனாலையும் வந்து ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அப்புறம் 2வது வந்து கடன் யார் வந்து உங்களுடைய லிமிட் யார் செட் பண்றாங்க பாத்தீங்கன்னா RBI செட் பண்ணுறது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதற்கும் அதை செட் பண்றதை தாண்டி உங்களால் வந்து கடன் வாங்க முடியாது. மார்க்கெட் போராங்க முடியாது. இல்லை என்றால் ஆஃப் த புக்ஸ் பாரோயிங், அதாவது பல PSUஸ்க்கு பாரோயிங் இதெல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கு மேல வந்து பாரோயிங்கே முடியாது. அப்ப RBI செட் பண்ற லிமிட்ல வந்து அனைத்து மாநிலங்களும் பாரோ பண்ணி தான் இருக்கிறது. குறிப்பாக வந்து மத்திய அரசாங்கம் வந்து பல விஷயங்கள்ல வந்து வித்ட்ரா பண்றது, சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சாலும் சரி, அந்த மன்ரேகால இருந்து மாறினதானாலும் சரி, இந்த VP ரிம் ஜம் 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 ஜினின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம்ல இருந்து அவர்கள் வந்து இப்போ 40% வந்து மாநிலங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா. அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவர்கள் வந்து பேக் அடிக்கும் போது நிச்சயமாக மாநிலங்களுடைய சுமை அதிகரித்து தான் போகிறது. நிச்சயமாக அவர்கள் வந்து கடன் வாங்கித்தான் ஆக வேண்டும். மாநிலத்தினுடைய கடமையே வந்து செலவு செய்ய வேண்டியதை தவிர இல்லைன்னா சேமிப்பு கிடையாது. அப்போ இந்த ஒரு பேசிக் அடிப்படை புரிதல் இல்லாமல் வந்து அண்ணாமலை பேசியிருக்கு. அது பரவாயில்ல. அவருக்கு எக்கானமிக்ஸ் தெரியாத போலீஸ்காரராக இருந்தாரு. அதன் பிறகு டப்புன்னு வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஆயிட்டாரு. அதனால அவருக்கு தெரியாதது பரவாயில்ல. அரசியலுக்கு வந்த பிறகு பாக்கி இருக்கிற விஷயங்களே பேசும். எல்லாரையும் அடிக்க வேண்டிய சூழ்நிலை தான். வேற வழி கிடையாது இல்லையா. இப்ப நீங்க வந்து ஸ்டாண்டிங் ஃபார் தமிழ்நாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து திமுக அடிக்க வேண்டும். நீங்க வந்து இப்ப அரசாங்கம் இருக்கிறது தாவேகா தான். அதிமுக பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அடிக்கிறாரு. அவ்வளவுதான். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது என்று நான் கருதுகிறேன். 1 வருஷம் டைம் சொன்னீங்கன்னா அவருக்கு அவரே டைம் கொடுத்துருக்காரு. வேற ஒன்றும் கிடையாது. அவரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதே வந்து இன்னும் ஒரு வருஷம் ஆகும் என்று நான் கருதுகிறேன். இவர்கள் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு வரணும் இல்லையா. அதை ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு வரட்டும். அதன் பிறகு நம்ம பார்ப்போம். அதிமுகவோட நிலைமை என்னதான் சார் ஆக போகுது? பரிதாபமா இருக்குங்க. அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமி தெளிவா இருக்கிறாரு. நான் மட்டும் பொதுச்செயலாளர் தான் போறோம், வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து அவர் இருக்கிறாரு. அவர் மாவட்ட செயலாளருடைய கூட்டங்கள் எல்லாம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனால் அருகில் இருக்கின்ற நபர்கள் சொல்லுகிற விஷயங்களை கூட அவர் கேட்டு செவி சாய்க்கிறது இல்லை. அது என்னை பொறுத்தவரை பெரிய வருந்தத்தக்க ஒரு விஷயமா நான் காண்கிறேன். ஏன்னால் இப்ப வந்து எல்லாரையும் வந்து டவுட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து இப்ப எடப்பாடி இருக்கிறாரு. கூட இருந்தவரெல்லாம் ஓடி போயிட்டான். அதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது. எடப்பாடி வந்து தன்னைத்தானே எம்ஜிஆர் இல்லைன்னா ஜெயலலிதா நினைச்சிட்டாரு. அதனால அது பிரச்சனையாக தானே. யாருமே அப்படி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ் என்ற அந்த அந்தஸ்து தான் அவருக்கு அனைவரும் கொடுத்திருந்தார்கள். அது அவருக்கு தெரியலையா, இல்லை என்றால் யாரும் எடுத்து கூறவில்லையான்னு எனக்கு தெரியாது. பட் அப்படி இருந்தாலும் கூட இது ஒரு 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 பிரச்சனையான ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்ப தலைமையில வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது நிச்சயமாக வந்து அது கீழ்மட்டத்துல பயங்கரமான பாதிப்பை கொண்டு வரும். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்னை பொறுத்தவரை இப்போ அதிமுக வந்து இன்னமும் திரும்ப வர வேண்டும் என்றால், ஒரு ஃபோர்ஸாக வர வேண்டும் என்றால்
அதுக்கு ரேடிக்கல் சேஞ்சஸ் வந்து தேவைப்படுகிறது. கட்சிக்குள்ளாலே ரேடிக்கல் சேஞ்சஸ் தேவைப்படுகிறது. பாக்கி இருக்கிற கம்யூனிட்டி அரவணைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து அவர்கள் இருக்கிறார்கள். அது செய்ய இயலுமான்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக செய்ய இயலும். அதற்கு நீங்க வந்து பல விஷயங்கள விட்டுக் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து விட்டுக் கொடுக்க வேண்டும். எங்க ஏறி அடிக்கணுமோ அங்க ஏறி அடிக்க வேண்டும். அப்ப அது 2ம் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக வந்து இந்த கட்சியினுடைய டிக்ளைன் வந்து மிக ஆழமாக, மிக எளிதாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் காண்கிறேன். அதை வந்து தவிர்க்கறதுக்கு வந்து அதிமுக தொண்டன் நிச்சயமாக அதற்கு வந்து ஆ வேலை செய்வார்கள் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமையில வந்து இருக்கின்ற நபர் வந்து அதை கேட்கக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும் தான் எஃபெக்டிவ் ஆகும். அதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையாக காண்கிறேன். இன்னொரு 6 மாசத்துல நமக்கு தெரிஞ்சிடும் எந்த பக்கம் போகுதுன்ட்டு. ஓகே. ஆ, தமிழ்நாடு அரசியல் ஒரு 2 மாசம் முன்னால வரைக்கும் நம்ம ஜிடிபிய பத்தி பேசிட்டு இருந்தோம். உள்நாட்டு உற்பத்திய பத்தி பேசிட்டு இருந்தோம். வேலை வாய்ப்புகள பத்தி பேசிட்டு இருந்தோம். கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ பத்தி பேசிட்டு இருந்தோம். 2டே மாசத்துல இப்போ வந்து சரத்தோட வீடியோ பத்தி பேசுறோம். இல்ல விஸ்வநாதனுடைய வீடியோ பத்தி பேசுறோம். இது மாதிரி ஒரு அரசியலே ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் எடுத்திருக்கா? இது தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா? நவ் த பாலிடிக்ஸ் இஸ் அபௌட் விஜய் வர்சஸ் உதய் ராதர் தேன் தமிழ்நாடு ஒரு ப்ரோகிரஸ். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாரடைம் ஷிஃப்ட் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எல்லா சமூகங்கள்லயும் அந்த விஷயம் இருக்கத்தானுங்க செய்யுது. ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து ரொம்ப மேலே போயிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு ஒரு ஜெனித் ஆஃப் அச்சீவ்மென்ட்ல போனீங்கன்னா, அப்புறம் கீழ தான் வரணும். வேற வழி கிடையாது. அப்ப ம அதுதான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ தமிழ்நாடை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க எவ்வளவுதான் அந்த கொள்கை கோட்பாடுகள் பேசினால் கூட, ஊழல் என்பது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக தமிழ்நாட்டில் வந்து அது வந்து வேரூன்ற ஒரு விஷயம் என்பது திமுக அரசாங்கம் மறந்து செயல்பட்டது என்பதுதான் முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது. அதை அட்ரஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட, அதாவது கிராஸ் ரூட்ஸ் கரப்ஷன், இது கிராண்ட் கரப்ஷன் கிடையாது. அதாவது கிராண்ட் கரப்ஷன்ங்கிறது பெரிய அமௌண்ட்ல வந்து அடிக்கிறது. அதாவது கான்ட்ராக்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப 8 வழிச்சாலை இல்லைன்னா என்ன 10 வழிச்சாலையா அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அதுல அடிக்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. இட் டசன்ட் அஃபெக்ட் பீப்புள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த சின்ன விஷயங்கள் ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்ல ஆனாலும் சரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆனாலும் சரி, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து மக்களை வந்து துன்புறுத்துற அளவுக்கு வந்து கையில இருக்கிறதெல்லாம் புடுங்கிறது என்பது அது நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் பிரச்சனைக்குள்ள விஷயமா இருக்குது. அப்ப நம்ம எவ்வளவுதான் பெரிய கிராண்ட் கரப்ஷனை பத்தி பேசினாலும் சரி, இல்லை என்றால் கொள்கை கோட்பாடுகளை பத்தி பேசினாலும் சரி, அது ஏன் எடுபட மாட்டேங்குது இப்போது என்று பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, நீங்க ஒரு சாமானிய மனிதன்கிட்ட பேசி பாருங்களேன், அவன் சொல்றான் இன்னைக்கு வந்து கரப்ஷன் கம்மியா இருக்குங்கிறான். அவன் வந்து விஜயனுடைய அரசாங்கத்தை விரும்புறான். அதுக்கு காரணம் என்னவென்றால் இந்த பெட்டி கரப்ஷன் வந்து கம்மியா இருக்கிறது. அதுதான் பிரச்சனையா இருக்கிறது. நீங்க எவ்வளவு பெரிய கொள்கை பேசி அப்புறம் கடைசியில் என்ன பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஊழல் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றுதான் பிரச்சனையா இருக்கிறது. அப்போ நாம ஒரு பிளேன்ல வந்து பயங்கரமான அட்டாக் வந்து மோதிக்கு எதிராக வைத்துக் கொண்டிருந்தோம் தமிழ்நாடு. இன்னைக்கு வந்து அது பயங்கரமான டைல்யூட் ஆயிட்டு, இன்னைக்கு வந்து அது தனி மனிதனுடைய வீட்டை சார்ந்த ஒரு பிரச்சனையில வந்து நிக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. அட் a டைம் வென் தேர் பாக்கெட் இஸ் பிஞ்சிங். அப்ப அதுதான் அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயமாக அவர்கள் காண்கிறார்கள். அப்ப அந்த ஒரு புரிதலோட வந்து திமுக இந்த இந்த நிகழ்வுகளை அணுக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அப்ப அது அணுகிவிட்டால் நிச்சயமாக வந்து அடுத்த ஒரு வாய்ப்பு திமுகவுக்கு மக்கள் கொடுப்பார்கள் என்பது என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட நீங்க பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச். தேங்க்யூ.